வணக்கம் மாணவர்களே, மற்றொரு வித்தியா வசந்தம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று நாம் தரம் 9 இரண்டாம் தவணைக்குரிய முதலாம் அலகான குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான விடயங்களை ஆராய இருக்கின்றோம். கடந்த வகுப்பிலும் நாங்கள் இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான சில விடயங்களை நாம் கேட்டிருந்தோம். இன்று நாம் கடந்த வகுப்பில் கற்ற விடயங்களை ஒருமுறை மீட்டுவிட்டு இன்றைய வகுப்புக்குரிய விடயங்களுக்கு நாங்கள் செல்லலாம். கடந்த வகுப்பில் நாங்கள் மனிதனுடைய இதயத்தினுடைய கட்டமைப்பை பற்றி ஆராய்ந்தோம். இதயத்தினுடைய பகுதிகளின் அமைவிடம் இவற்றை பற்றி கடந்த வகுப்பில் நாம் ஆராய்ந்திருந்தோம். அடுத்ததாக கடந்த வகுப்பில் நாம் நாடி, நாளம், மைத்துளா குழாய் போன்ற குருதி கலன்களை பற்றியும் அவற்றின் கட்டமைப்பு, தொழிற்பாடு ரீதியிலான செயற்பாடுகளையும் கேட்டிருந்தோம். அடுத்ததாக மாணவர்களே, குருதியின் கூறுகளையும், குருதியில் உள்ள துணிக்கைகளின் கூறுகளையும் அவற்றின் தொழில்களையும் நாம் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் நாம் இன்று இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பாக இன்று நாம் ஆராய இருக்கின்ற விடயம் குருதி குறுக்கு பாய்ச்சல். குருதி குறுக்கு பாய்ச்சல் எனும் விடயம் பற்றி இன்று நாம் ஆராய்வோம். இந்த குருதி குறுக்கு பாய்ச்சலை பற்றி நாம் கற்றுக்கொள்வதனால் பின்வரும் பேறுகளை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் மனிதனுடைய குருதியினுடைய வகைகளை அறிந்து கூறும் ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதேபோல் RH காரணியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, RH காரணி எனும் ஒரு விசேட காரணியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு குருதி வகைகளை RH+, RH- என வகைப்படுத்திக் கொள்வீர்கள். மேலும் குருதி குறுக்கு பாய்ச்சலின் போது மாற்றீடு செய்யக்கூடிய குருதி வகைகளை, குருதி குறுக்கு பாய்ச்சலின் போது மாற்றீடு செய்யக்கூடிய குருதி வகைகளை பற்றி அறிந்து கூறும் ஆற்றலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். மேலும் பிள்ளைகளே, இந்த சுற்றோட்ட தொகுதியை சீராக பேணுவதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் என்பதை நீங்கள் அறிந்து கூறும் இயல்பை பெற்றிருப்பீர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் குருதி குறுக்கு பாய்ச்சல் எனும் விடயத்தை பற்றி நாங்கள் நோக்கும் பொழுது, இந்த குருதி குறுக்கு பாய்ச்சல் என்பதை நாங்கள் ஒரு வரையறை செய்கின்ற போது, ஒரு நபரினுடைய குருதியை இன்னொரு நபருக்கு நாங்கள் அவருடைய உடலினுள் செலுத்துவதை குருதி குறுக்கு பாய்ச்சல் என நாங்கள் வரையறை செய்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ஒரு குருதி குறுக்கு பாய்ச்சல் நடைபெறும் பொழுது அங்கே 2 நபர்கள் தொடர்பாக இருப்பார்கள் பிள்ளைகளே. ஒருவர் வழங்கி, அடுத்த நபர் வாங்கி. இந்த 2 நபர்களும், அதாவது வழங்கி வாங்கி, இந்த 2 நபர்களும் தொடர்பாக உள்ள வேளையில்தான் குருதி பாய்ச்சல் நடைபெறக்கூடியதாக இருக்கும். குருதி குறுக்கு பாய்ச்சலின் போது குருதியை பெறுபவர் வாங்கி என அழைக்கப்படுகின்றார். ஒரு நபரிலிருந்து குருதியை பெற்றுக்கொள்கின்ற நபர் வாங்கி என அழைக்கப்படுகின்றார். அதே போன்று குருதி குறுக்கு பாய்ச்சலின் போது குருதியை வழங்குபவர் வழங்கி என அழைக்கப்படுகின்றார். அந்த அடிப்படையில் பிள்ளைகள், இந்த குருதி பரிமாற்றத்தை நாங்கள் நோக்கும் பொழுது வாங்கியினதும் வழங்கியினதும் குருதியினங்கள் பொருந்தும் போது மாத்திரம்தான் எங்களால் அந்த குருதி பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் குருதி வாங்கி வழங்கிகளுக்கு இடையில் குருதி பொருத்தப்பாட்டை ஆராய்வதற்காக இல்லாட்டி மேற்கொள்வதற்காக நாங்கள் 2 விடயங்களின் பொருத்தப்பாடு பற்றி நோக்க வேண்டியுள்ளது. 2 காரணிகள், இதனை விட வேறு காரணிகளும் உள்ளன. மிக முக்கியமாக 2 காரணிகளின் பொருத்தப்பாடு இருக்கும் இடத்தில்தான் நாங்கள் குருதியை பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் முதலாவதாக குருதியின் வகை பொருத்தப்பாடு இன்றியமையாதது. அடுத்ததாக குருதியில் உள்ள ரீசஸ் காரணியின் பொருத்தப்பாடு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பிள்ளைகளே, நாங்கள் இந்த குருதியின் வகை பொருத்தப்பாட்டை நோக்குகின்ற பொழுது குருதி கலங்களில் உள்ள பிற பொருள் எதிரிகளின் வகைக்கு ஏற்ப அந்த குருதியானது பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றது. அதாவது முதலாவதாக குருதி வகை A எனும் ஒரு வகை குருதி காணப்படுகின்றது. குருதி வகை B எனும் ஒரு வகை குருதி காணப்படுகின்றது. குருதி வகை AB எனும் ஒரு குருதி வகை காணப்படுகின்றது. குருதி வகை O எனும் குருதி வகை ஒன்று காணப்படுகின்றது. இங்கே பிள்ளைகள், பல மாணவர்கள் இந்த இடத்தில் ஒரு சிறிய தவறை விடுகின்றார்கள். பொதுவாக தரம் 9, 10, 11 குருதி இனங்களை பெயரிடுக எனும் ஒரு வினா கேட்கப்படுகின்ற விளத்தில் பல மாணவர்கள் ABO எனும் எழுத்துக்களை எழுதிவிட்டு மாத்திரம் செல்கிறார்கள். எனவே அவ்வாறு நீங்கள் எழுதும் பொழுது அந்த வினாவுக்குரிய முழுமையான புள்ளியை பெறும் இயல்பை இழக்கின்றீர்கள். எனவே குருதி இனங்களை கேட்கின்ற பொழுது குருதி வகை அல்லது குருதி இனம் எனும் சொற்பதத்தையும் பிரயோகித்து குருதி வகை A, குருதி வகை AB, குருதி வகை B, குருதி வகை O என எழுதும் பொழுது
நீங்கள் முழுமையான புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். அந்த அடிப்படையில் வாங்கி வழங்கி என்பவற்றின் தொடர்பாக குருதி பரிமாற்றத்தின் அடிப்படையில் நாங்கள் குருதியை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். பொது வாங்கி அல்லது சர்வ வாங்கி எனவும் மற்றும் பொது வழங்கி அல்லது சர்வ வழங்கி எனவும் நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே நாங்கள் பொது வாங்கி எனும் குறிப்பிடும் பொழுது அனைத்து வகை குருதி இனங்களில் இருந்தும் குருதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய குருதி இனம் பொது வாங்கி எனப்படும். அதாவது ஏ வகை குருதி இனம், பி வகை குருதி இனம், ஏபி வகை குருதி இனம், ஓ வகை குருதி இனம் ஆகிய அனைத்து வகை குருதி இனங்களில் இருந்தும் குருதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பொது வாங்கி என குறிப்பிடப்படுகின்றனர். இந்த குருதி இனங்களில் பொது வாங்கி குருதி இனமாக குருதி இனம் ஏபி காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மாணவர்களே, அடுத்ததாக பொது வழங்கியை பற்றி நோக்கும் பொழுது அனைத்து வகை குருதி இனங்களும் குருதி குறுக்கு பாய்ச்சலின் போது குருதியை வழங்கக்கூடிய குருதி இனங்கள் பொது வழங்கி எனப்படும். அதாவது நாங்கள் இங்கு நோக்கும் பொழுது ஏ வகை குருதி இனம், பி வகை குருதி இனம், ஏபி வகை குருதி இனம், ஓ வகை குருதி இனம் அனைத்து குருதி இனங்களுக்கும் குருதியை வழங்கக்கூடிய குருதி இனம் பொது வழங்கி என அழைக்கப்படும். அந்த அடிப்படையில் எங்களுடைய குருதி இனங்களில் குருதி இனம் ஓ ஆனது பொது வழங்கியாக காணப்படுகின்றது. மேலும் பிள்ளைகளே, இந்த குருதியின் பொருத்தப்பாட்டை தீர்மானிக்கின்ற முதலாவது காரணி குருதி வகை என பார்த்தோம். இரண்டாவதாக ரீசஸ் காரணி எனும் காரணி காணப்படுகின்றது. இங்கே மனித குருதியில் உள்ள ஒரு குறிக்கப்பட்ட பதார்த்தம், மனித குருதியில் ஒரு குறிக்கப்பட்ட பதார்த்தம் காணப்படுமாயின் அது ரீசஸ் காரணி உள்ளது எனப்படும். அங்கே அது RH+ எனும் குறியீட்டினால் குறித்து காட்டப்படும். அதேபோல் மனித குருதியில் அந்த குறிக்கப்பட்ட காரணி, அதாவது அந்த ரீசஸ் காரணி இல்லாதவிடின் அது RH- என அந்த குருதி குறித்து காட்டப்படும். இங்கே குருதி பரிமாற்றத்தின் போது மிக முக்கியமான ஒரு விடயம் குருதி ஒருங்கொட்டுதல். அதாவது குருதி பரிமாற்றத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது பிள்ளைகளே, குருதி வாங்கியினுடைய உடலினுள் கட்டியாதல் நிகழுமாயின் அல்லது திரையுமாயின் அங்கே வாங்கிக்கு இறப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் நிகழும். ஆகவே இந்த ஒருங்கொட்டல் எனும் விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது. அந்த வகையில் குறுக்கு பாய்ச்சல் செய்த குருதி வாங்கியின் உடலினுள் திரட்சி அடைதலை நாங்கள் ஒருங்கொட்டல் என குறிப்பிடுவோம். அவ்வாறு நோக்கும் பொழுது வாங்கியின் குருதி வகையும் வழங்கியின் குருதி வகையும் பொருந்தாமல் இருக்குமாயின் அங்கு ஒருங்கொட்டல் ஏற்படக்கூடியதாக இருக்கும். மேலும் பிள்ளைகளை நாங்கள் இதை நோக்கும் பொழுது ஒருங்கொட்டல் ஏற்படும் குருதி இனங்களை நாங்கள் குருதி பரிமாற்றம் செய்ய முடியாது. ஒருங்கொட்டுதல் நிகழுமாயின் அந்த குருதி இனங்களை பரிமாற்றம் செய்ய முடியாது. ஒருங்கொட்டல் ஏற்படாத குருதி இனங்களை மாத்திரமே நாங்கள் குருதி பரிமாற்றம் செய்ய முடியும். மேலும் பிள்ளைகளே, எங்களுடைய உடலில் காயம் ஏற்படும் போது அல்லது எங்களுடைய உடலினுள் ஏதாவது குருதி பெருக்குகள் ஏற்படும் பொழுது அங்கு குருதி இழப்பை தடுப்பதற்காக ஒரு குருதி உறைதல் பொறிமுறை ஒன்று காணப்படுகின்றது. இந்த குருதி உறைதல் பொறிமுறைக்கும் எமது உடலினுள் குருதி பரிமாற்றத்தின் போது ஏற்படுகின்ற அந்த குருதி திரட்சி அடைதலுக்கும் வேறுபாடுகள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நோக்கும் பொழுது காயம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் குருதி கிழன்கள் சேதமடைந்த அந்த இடத்தில் குருதி சிறுதட்டுக்கள் உடைவதன் காரணமாக அங்கு நடைபெறுகின்ற ஒரு இரசாயன சிக்கல் செயல்முறை காரணமாக குருதி திரட்சி அடைகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்ததாக சிறிய இடைவெளியை தொடர்ந்து பிள்ளைகள் இந்த குருதி வகைகளை எவ்வாறு மாற்றீடு செய்யலாம் என்பது தொடர்பான ஒரு சிறிய செயற்பாட்டை நோக்குவோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் குருதி வகைகளுக்கு காரணம் குருதியில் உள்ள புறப்பொருள் எதிரியின் புரதமையாகும் என்பதை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே குருதி வகை ஒன்றில் புதிய வகை புறப்பொருள் எதிரி, அந்த வகையில் இந்த செயற்பாட்டில் ஏவதியில் உள்ள புறப்பொருள் எதிரியின் புரதத்தை மஞ்சள் நிற மணிகளினால் காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் பி வகை குருதியில் உள்ள புறப்பொருள் எதிரிகளின் புரதம் கருப்பு நிற மணியினால் காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு ஏபி வகை குருதியில் உள்ள ஏபி இருவகை புறப்பொருள் எதிரியின் புரதமும் கருப்பு நிற மணியினாலும் மஞ்சள் நிற மணியினாலும் காட்டப்பட்டுள்ளது. ஓ வகை குருதியில் எதுவித குருதி புரதங்களும் காணப்படாதபடியினால் அங்கு எதுவித மணிகளும் இடப்படவில்லை. இப்பொழுது நாம் அந்த செயற்பாட்டுக்குள் செல்லலாம் பிள்ளைகள். இப்போ நாங்கள் ஏ வகை குருதி எந்த வகை குருதிகளில் இருந்து குருதியை
பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இங்கே ஏ வகை குருதி வாங்கி ஒன்றுக்கு ஏ வகை குருதியின் வழங்கி செலுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அங்கே அதனுடைய பிறப்பொருள் எதிரிகளில் எதுவித மாற்றமும் இல்லை. அங்கே பிறப்பொருள் எதிரிகள் ஒத்த பிறப்பொருள் எதிரியாக இருக்கின்றன. அதேபோல் பி வகை குருதியினுடைய கூறு சேர்க்கப்படுகின்றது. இதன்போது அங்கே பிறப்பொருள் எதிரியில் மாற்றம் நிகழ்கின்றது. ஆகவே இங்கே ஒருங்கோட்டல் நிகழும். இந்த சந்தர்ப்பத்தில் ஒருங்கோட்டல் நிகழும். அவ்வாறு ஏ வகை குருதிக்கு நாங்கள் ஏபி வகை குருதியை வழங்குகின்ற போது, ஏ வகை குருதிக்கு ஏபி வகை குருதியை வழங்குகின்ற போது அங்கு பி வகையுடைய குருதியினுடைய பிறப்பொருள் எதிரி மேலதிகமாக காணப்படுவதால் அங்கு ஒருங்கோட்டல் ஏற்படும். அடுத்த பிள்ளைகள் நாங்கள் இந்த ஏ வகை வாங்கி குருதிக்கு ஓ வகை குருதியை வழங்குகின்ற போது அங்கு பிறப்பொருள் எதிரிகள் எதுவும் அற்ற நிலையில் அங்கு அதனுடைய அந்த அமைப்பு பிறப்பொருள் எதிரினுடைய அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஆகவே நாங்கள் அங்கு குருதியை வழங்கக்கூடியதாக இருக்கும். இதேபோல் பிள்ளைகள் நாங்கள் அடுத்ததாக இந்த பி வகை குருதியில் பி வகை குருதிக்கு எவ்வகையான குருதியை வழங்கலாம் என்பதை நாம் அடுத்து நோக்குவோம். இங்கு பி வகை குருதியை குறிப்பதற்காக கருப்பு நிறமான மணிகளை கொண்ட அந்த குருதி எடுக்கப்படுகின்றது. அதில் ஏ வகை குருதி சேர்க்கப்படுகிறது. அங்கே சேர்க்கப்பட்ட பிறப்பொருள் எதிரிகள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பதனால் அங்கே குருதி திரட்சி அடையக்கூடியதாக இருக்கும். அதேபோல் பி வகை குருதிக்கு பி வகை குருதியினுடைய கூறு சேர்க்கப்படுகின்றது. அங்கே பிறப்பொருள் எதிரிகள் இரண்டுமே ஒத்ததாக இருப்பதனால் திரட்சி அடைய மாட்டாது. அவ்வாறு பி வகை குருதிக்கு ஏபி வகை குருதி சேர்க்கப்படுகின்றது. இதன்போது ஏ வகை பிறப்பொருள் எதிரியும் பி வகை பிறப்பொருள் எதிரியும் உள்நுழைவதனால் புதிதாக ஏ வகை பிறப்பொருள் எதிரி காணப்படுவதால் குருதி திரட்சி அடையும். அதேபோல் பிள்ளைகள் ஓ வகை குருதியை நாங்கள் பி வகை குருதிக்கு சேர்க்கும் பொழுது அங்கு எதுவித பிறப்பொருள் எதிரிகளும் அற்ற நிலையில் குருதியின் கட்டமைப்பில் எதுவிதமான மாற்றமும் நிகழாது. ஆகவே குருதி திரட்சி அடைய மாட்டாது. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் அடுத்ததாக ஏபி வகை குருதிக்கு எவ்வகையான குருதிகளை வழங்கலாம் என்பதை நாம் அடுத்ததாக நோக்குவோம். இங்கே ஏபி வகை குருதி வாங்கி வகையாக எடுக்கப்படுகின்றது. முதலில் வழங்கியாக ஏ வகை குருதி வழங்கப்படுகின்றது. ஏபியில் ஏ பிறப்பொருள் எதிரி காணப்படுவதனால் இங்கே குருதி உறைதல் அதாவது திரட்சி அடைதல் நடைபெற மாட்டாது. அதேபோல் ஏபி வகை குருதிக்கு திரட்சி அடைதல் இங்கே இல்லை. அதேபோல் ஏபி வகை குருதிக்கு பி வகை குருதி சேர்க்கப்படுகின்றது. பி வகை குருதியில் உள்ள பிறப்பொருள் எதிரி சேர்க்கப்படுகின்ற பொழுது அதுவும் ஏற்கனவே உள்ள பிறப்பொருள் எதிரி ஆகையால் அங்கே திரட்சி நடைபெற மாட்டாது. அவ்வாறு ஏபி வகை குருதிக்கு ஏபி வகை குருதி சேர்க்கப்படுகின்றது. ஏபி வகை வாங்கி குருதிக்கு ஏபி வகை வழங்கி சேர்க்கப்படுகின்றது. அங்கேயும் பிறப்பொருள் எதிரிகளில் எதுவித மாற்றமும் இல்லை. ஆகவே குருதி இங்கே திரட்சி அடைய மாட்டாது. அதேபோல் பிள்ளைகள் நாங்கள் ஏபி வகை குருதிக்கு ஓ வகை குருதியை சேர்க்கின்றோம். ஓ வகை குருதியை சேர்க்கின்ற பொழுது அங்கே எதுவிதமான பிறப்பொருள் எதிரிகளும் அற்ற நிலையில் அங்கேயும் குருதியின் கட்டமைப்பில் அல்லது பிறப்பொருள் எதிரியின் கட்டமைப்பில் எதுவித மாற்றமும் இல்லை. ஆகவே இங்கும் திரட்சி நடைபெற மாட்டாது. இதனைத் தொடர்ந்து பிள்ளைகள் நாங்கள் ஓ வகை குருதிக்கு எவ்வகையான குருதிகளை நாங்கள் பரிமாற்றம் செய்யலாம் என்பதை பார்ப்போம். இங்கு ஓ வகை குருதியில் எதுவித பிறப்பொருள் எதிரிகளும் அற்றதால் அது வறுமையான குருதியாக காணப்படுகின்றது. இங்கே நாங்கள் அதுக்கு ஏ வகை குருதியை சேர்க்கின்றோம். ஏ வகை குருதியை சேர்க்கின்ற பொழுது புதிய வகை துணிக்கு அதாவது பிறப்பொருள் எதிரி ஒன்று உள்நுழைவதனால் அங்கே திரட்சி ஏற்படக்கூடிய நிலைமை காணப்படும். அதேபோல் நாங்கள் ஓ வகை குருதி இனத்திற்கு பி வகை குருதியை சேர்க்கின்ற பொழுது அங்கு பி குருதியில் உள்ள பிறப்பொருள் எதிரி புதிதாக உள்நுழைவதனால் அதுவும் திரட்சி அடையக்கூடியதாக இருக்கும். அவ்வாறே ஓ வகை குருதிக்கு பிள்ளைகள் ஏபி வகையின் பிறப்பொருள் எதிரிகளை நாங்கள் உட்செலுத்தும் போது அங்கே இரண்டு புதிய வகையான பிறப்பொருள் எதிரிகள் காணப்படுவதால் அந்த குருதி திரட்சி அடையும். அதேபோல் ஓ வகை குருதிக்கு ஓ வகை குருதியினுடைய குருதியை வழங்குகின்ற போது எதுவித பிறப்பொருள் எதிரிகளும் அற்றதாகையால் அங்கே திரட்சி நடைபெற மாட்டாது. இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த குருதி திரட்சி அடையக்கூடிய நிலைகளை அவதானித்துள்ளோம். இதன் அடிப்படையில் நாங்கள்
இந்த குருதிகளின் வகை பொருத்தப்பாடு தொடர்பாக ஒரு அட்டவணையை நோக்கும் பொழுது இங்கே மேலே வாங்கி இனங்களும் இந்த பக்கத்தில் வழங்கி இனங்களும் காணப்படுகின்றது பிள்ளைகள். இங்கே நாங்கள் ஏ குருதியை வாங்கியாக எடுக்கின்ற போது ஏ குருதிக்கு ஏ வகை வழங்கியும் ஓ வகை வழங்கியும் நாங்கள் முன்னர் பெற்ற அந்த பரிசோதனை முடிவிலிருந்து குருதியை வழங்குகின்றது. அதேபோல் பி வகை வாங்கிக்கு பி வகை வழங்கியும் ஓ வகை வழங்கியும் குருதியை வழங்குகின்றன. அவ்வாறு ஏபி வகை வாங்கிக்கு ஏ வகை வழங்கி பி வகை வழங்கி ஏபி வகை வழங்கி ஓ வகை வழங்கி அனைத்து குருதி இனங்களும் குருதியை வழங்குகின்றன. அவ்வாறு ஓ வகை வாங்கிக்கு ஓ வகை வழங்கி மாத்திரம்தான் குருதியை வழங்கக்கூடியதாக உள்ளது. இந்த அடிப்படையில் நாங்கள் குருதியினுடைய அடுத்த காரணியான ரீசஸ் காரணி தொடர்பான செயற்பாட்டையும் இப்பொழுது நோக்குவோம் பிள்ளைகள். இங்கே ரீசஸ் காரணி என்பது இந்த செயற்பாட்டில் பச்சை நிற மணிகளால் காட்டப்பட்டுள்ளது. அந்த ரீசஸ் காரணி உள்ள அந்த பச்சை நிற மணிகள் ரீசஸ் காரணி உள்ளது என்பதையும் பச்சை நிற மணிகள் அற்ற அந்த அமைப்பு ரீசஸ் காரணி அற்ற RH- வகை குருதி எனவும் நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டு இந்த செயற்பாட்டை பார்க்கலாம். இங்கே RH+ அதாவது ரீசஸ் காரணி உள்ள குருதி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த RH+ உள்ள குருதி இனத்திற்கு RH+ உள்ள குருதி இனம் சேர்க்கப்படுகின்றது. இங்கே சேர்க்கப்படும் இடங்களில் எதுவித மாற்றமும் ஏற்படவில்லை, அதனுடைய அமைப்பில் எதுவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஆகவே இவ்வகையான குருதி திரட்சி அடைய மாட்டாது. அவ்வாறே நாம் RH+ உள்ள குருதிக்கு பிள்ளைகள் RH+ உள்ள குருதிக்கு RH- ரீசஸ் காரணி அற்ற குருதியை உட்செலுத்தும் போது அங்கேயும் அமைப்பில் எதுவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலும் குருதியில் உறைதல் அல்லது திரள்தல் நிகழமாட்டாது. அவ்வாறே நாம் RH- உடைய குருதியை நாம் எடுக்கின்ற பொழுது அங்கே RH காரணி இல்லை. ஆகவே நாங்கள் RH+ சேர்க்கும் பொழுது புதிய துணிக்கை அல்லது புதிய பதார்த்தம் என்று உள்நுழைவதனால் அது திரட்சி அடையும். அதேபோல் RH- உடைய குருதிக்கு RH- உடைய குருதியை நாங்கள் சேர்க்கும் பொழுது அங்கே எதுவித பதார்த்தங்களும் அற்றபடியினால் அந்த குருதியில் ஒருங்கோட்டல் நிகழ மாட்டாது. ஆகவே இந்த அடிப்படையில் RH அடிப்படையில் எவ்வகையில் நாம் குருதியை வழங்கலாம் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் மாணவர்களே நாங்கள் இந்த RH காரணி தொடர்பாக ஒரு அட்டவணையை எடுக்கும் பொழுது RH+ வாங்கியானது RH+ வாங்கியிலிருந்தும் RH- வழங்கியிலிருந்தும் குருதியை பெறக்கூடியதாக இருக்கும். RH- வாங்கியானவர் RH- இருந்து மட்டும்தான் குருதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பார். இந்த அடிப்படையில் நாங்கள் இறுதியாக ஒரு விடயத்தை பார்த்துவிட்டு எங்களுடைய பாடத்தை நிறைவு செய்யலாம். குருதி சுற்றோட்ட தொகுதியை நன்கு பேணுவதற்காக நாங்கள் பின்பற்ற வேண்டிய விடயங்களை பற்றி நோக்குவோம் பிள்ளைகள். அந்த அடிப்படையில் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் உடலின் உயர நிறை விகிதத்தை அதாவது BMI சுட்டியை நாங்கள் சரியான முறையில் பேணுகின்ற போது எங்களுக்கு இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இரண்டாவதாக மன அழுத்தமின்றி வாழ்வதன் மூலம் நாங்கள் எங்களுடைய குருதி சுற்றோட்ட தொகுதியை தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அவ்வாறு எண்ணெய் உணவுகள் கரிப்பு உணவுகள் என்பவற்றை குறைந்த அளவுடன் உட்கொள்வதன் மூலம் நாங்கள் இந்த சுற்றோட்ட தொகுதி தொடர்பான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலும் உயர் குருதி அமுக்கம் நீரழிவு போன்ற நோய் நிலைமைகள் தொகுதி தொடர்பான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலும் உணவுடன் அதிக அளவு பழங்கள் காய்கறிகளை சேர்த்து உண்பதன் மூலம் நமக்கு இந்த சுற்றோட்ட தொகுதி தொடர்பான நோய்களிலிருந்து பாதுகாப்பை பெறலாம். மேலும் உடலில் சக்தி அதிகம் விரயமாகும் விதத்தில் வேலைகள் அல்லது உடற்பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் நமக்கு இவ்வாறான சுற்றோட்ட தொகுதி சார்ந்த நோய்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும். அந்த அடிப்படையில் மாணவர்கள் உங்களுடைய பாடநூலில் உள்ள இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பாடநூலின் இறுதியில் இந்த வினாக்கள் இருக்கின்றன. நீங்கள் அவற்றை செய்து பார்த்து இந்த விடயம் தொடர்பான மேலதிக தெளிவை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தரம் 9 6ஆம் அலகில் கற்ற விடயங்களை நோக்கும் பொழுது இதயத்தின் கட்டமைப்பை பற்றி நோக்கினோம். அவ்வாறு இதயத்தினுடைய குருதி கலன்களின் கட்டமைப்பு தொழிற்பாடு என்பவற்றை பற்றி நோக்கினோம். அவ்வாறு பிள்ளைகளே குருதி துணிக்கைகளையும் அவற்றின் கூறுகளையும் அதன் தொழில்களையும் நோக்கினோம். மேலும் குருதி குறுக்கு பாய்ச்சலை பற்றி நோக்கினோம். மேலும் வாங்கி வழங்கி குருதி இனங்கள் என்பவற்றை பற்றி நோக்கினோம். ரீசஸ் காரணி என்பது தொடர்பான விடயங்களை அறிந்து கொண்டோம். நாங்கள் சிறப்பாக பேணும் அந்த வழிமுறைகளையும் அறிந்து கொண்டோம். இந்த அடிப்படையில்
இந்த அலகு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த அலகில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.